මේ උතුරු හා නැගෙනහිර මහාවීර දිනේදී සිදුුනේ කියන එක මේ රටේ ජනතාව දැනගන්න ඕන. ඒවා මාධ්‍ය වලින් மாவீரர் தினத்தில் வடக்கு கிழக்கில் என்ன நடைபெற்றது என்பது தொடர்பில் சிங்கள மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதனை மூடி மறைப்பது தகவலறியும் உரிமையை தடுக்கும் விடயமாகும். வழமையை விடவும் இந்த தடவை மாவீரர் தினம் பெரிய அளவில் நினைவு கூறப்பட்டுள்ளது. புலிகள் இயக்கம் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு. அந்த அமைப்பின் சின்னமான அந்த மலர், பிரபாகரனின் புகைப்படம், மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறங்கள் அனைத்தும் பயன்படுத்தப்பட்டன. புலிகள் இயக்கம் செயற்பாட்டில் இருந்த அந்த சந்தர்ப்பத்தில் தடை செய்யப்பட்ட அந்த தினம் இன்று நினைவு கூறப்பட்டுள்ளது. நல்லிணக்கம் தொடர்பில் பேசும் அரசாங்கம் இதற்கு பதில் வழங்க வேண்டும். அமைதியாக இருப்பதில் பயன் இல்லை. உயிரிழந்தவர்களை நினைவு கூற வேண்டுமாயின் அவர்கள் மே 17, 18 அல்லது 19ஆம் திகதிகளிலேயே அதனை செய்ய வேண்டும். புலிகளின் தாக்குதல்களால் தமிழ் மக்கள் மாத்திரமல்ல, இராணுவத்தினரும் பலியாகினர். சிவாஜிலிங்கத்திற்கு அவரது மைத்துனரை நினைவு கூற வேண்டுமாயின் அவர் உயிரிழந்த தினத்திலேயே அதனை செய்ய வேண்டும். பிரபாகரன் பிறந்த தினத்தில் அல்ல. புலிகள் இயக்கத்தின் முதலாவது உறுப்பினர் சங்கர் நவம்பர் 26ஆம் திகதியே உயிரிழந்தார். அந்த தினத்தையே தமிழ் மக்கள் நினைவு கூறுகின்றனர். ஆகவே மீண்டும் இவ்வாறான விடயங்களுக்கு அரசாங்கம் ஆதரவு தருவதாகவே கருத வேண்டியிருக்கிறது. இது ஜனநாயகம் அல்லது சுதந்திரம் என கூறி தப்பிக்கொள்ள முடியாது.